அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தமே. இன்றைய ஆத்மோபதேசம் ஆனந்தமே அரிய மருந்து என்னும் அருமருந்து. ஆனந்தமே அருமருந்து. இதை பற்றி இன்று பார்ப்போம். ஆனந்தம் என்கின்ற உணர்வுதான் அருமருந்து என்று இந்த உபதேசம் சொல்கின்றது. முதல் விஷயம், இந்த மருந்து என்கின்ற வார்த்தைக்கும் அருமருந்து என்கின்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் என்ன? மருந்து என்பது உடலுக்கு நோய் ஏற்பட்டால் அதை குணப்படுத்தும் ஒரு வழி. ஆனால் மூலத்தை சரி செய்ய இயலாது. உடல்ல ஒரு நோய் ஏற்படுதுன்னா அந்த நோயோடைய மூல காரணத்தை சரி செய்வது சாதாரண மருந்து என்கின்ற செயல் ஈடுக்காது. உடல் சார்ந்து வெளிப்புறமாக இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தும். இது மருந்துடைய பலன். அருமருந்து என்பது என்றால் அரிய மருந்து. தட் மீன்ஸ் உடல், மனம், உணர்வு, இது மூன்றையும், உயிர், இந்த மூன்றும் தன்மையிலும் இயங்கக்கூடிய மருந்துக்கு பெயர் அருமருந்து என்று அர்த்தம். மருந்துங்கிறது உங்களுக்கு தெரியும், மெடிசன்ஸ்னு பார்க்குறீங்க. அருமருந்துங்கிறது எப்படி பார்க்கறது? அது ஒரு உணர்வு. அருமருந்து என்பது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம். உணர்வு சார்ந்ததே அருமருந்து. அந்த உணர்வு என்ன என்றால் ஆனந்தம் என்கின்ற உணர்வு தான் அருமருந்து என்று சொல்கின்றோம். இந்த ஆனந்தம் என்கின்ற உணர்வின் மூலமாக எப்படி மனதளவிலும், ஆரோக்கியம் அளவிலும், உடல் அளவிலும், உணர்வளவிலும் வேலை செய்கின்றது. இதனால என்ன பலன்கள் கிடைக்கும்? இதை பற்றி இன்று நாம் முழுமையாக பார்த்து விடலாம். என்ன நம்ம வாழ்க்கையில உணர்றோமோ அதுவே எண்ணங்களாக மாறி, அதுவே செயலாக மாறி, அதுவே வாழ்க்கையில் அனுபவிக்கும் தன்மையாகவும் மாறுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டென்ஷனா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். பிபி ரைஸ் ஆகிறது. ஒரு டல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க பிசிக்கல் லெவல்ல நீங்க ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப சோம்பலா, உடம்பே ரொம்ப லோடா ஃபீல் ஆகிற மாதிரி. சந்தோஷமா உங்களை ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க உடம்பு வெயிட்லெஸ்ஸா, உடம்பே ஜாய்ஃபுல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமா இருக்கும். ஸோ வாழ்க்கையில எல்லா செயல்களுமே, எல்லா அனுபவங்களுமே, அனுபவிக்கும் தன்மையும் கூட உங்களுடைய உணர்வை சார்ந்துதான் இயங்குகின்றது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் கூட. அப்ப இந்த உணர்வு சார்ந்த விஷயம்தான் வாழ்க்கையாக மாறுகின்றது. இந்த கேள்வி உங்களுக்குள் கேட்டு பாருங்க. நான் என்னை உணர்கின்றேன். என்னை பத்தி நான் நினைச்சா நான் என்ன ஃபீல் பண்றேன்? இது மிக முக்கியமான ஒரு உபதேசம். ஒரு அருமையான ஒரு தியான பயிற்சி இது. ஆஸ்க் யுவர்செல்ஃப். உங்களை பற்றி உங்களுக்குள்ளேயே நான் என்னவாக என்னை நான் உணர்கின்றேன். அந்த பதில் எதுவாக இருந்தாலும் அதுதான் உங்கள் வாழ்க்கையாக நடந்து கொண்டிருந்தது, நடக்கப் போகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கின்றேன். உங்களை நீங்கள் நினைக்கும் போது என்ன நீங்க உணர்றீங்களோ அதுதான் கடந்த கால வாழ்க்கையில் அதோட ரிசல்ட்டா மாறியிருக்கும். இன்னமும் அதுவாக தான் நடக்கும். உங்களை நல்லவனா உணர்ந்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆகும். உங்களை ஒரு ஈகோஸ்டிக்கா ஃபீல் பண்ணீங்கன்னா
அதே போல தான் வாழ்க்கையில ஈகோயிஸ்டிக்காவே எக்ஸ்பிரஸ் ஆவீங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கங்க. மூலம் ஒன்றுதான். அதோடைய பிரான்ச்சஸ் சொல்லக்கூடிய கிளைகள் நெறைய குணங்கள் இருக்கும். எப்படி ஒரு மரத்திற்கு, ஒரு தாவரத்திற்கு மூலம் வேர் ஒன்றுதான். ஆனா, அதோடைய இலைகள், கிளைகள் நெறைய இருக்கும். ஆனா, அதோட தன்மையும் அந்த இலைகள்ல இருக்கும். வேருடைய தன்மை அதோடைய இலைகளும் வெளிப்படத் துவங்கும். கிளைகளும் வெளிப்படத் துவங்கும். அதே போல் தான் நீங்க என்னவா உணர்றீங்களோ பார்த்தீங்கன்னா, நெறைய கேரக்டர்ஸ் வரும். பிளஸ் வரும், மைனஸும் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நல்லா கான்ஷியஸா உள்ள போய் பார்த்தோம்னா, ஒரு ஆன்ஸர் ஃபீல் ஆகும். ஹூ ஐ அம். அந்த ஆணி வேர் என்னவாக இருக்கின்றதோ, அதுதான் மனதளவில் எண்ணங்களாக உதிக்கின்றது. அதனால தான் ஒருத்தருடைய திங்கிங் மற்றொரு திங்கிங்க்கு ஒத்து போக மாட்டேங்குது. ஒருத்தருடைய எண்ணங்கள் வேற மாரி இருக்கும். இன்னொருத்தர் எண்ணங்கள் வேற மாரி இருக்கும். வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றாங்களே ஒழிய, காரணம் ஒவ்வொருத்தருடைய மூலம் கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தின் தொகுப்பாக இருப்பதினால், அந்த ஆணி வேர் என்னவாக இருக்கின்றது என்பதை பொறுத்து தான் வாழ்க்கையாக மாறுகின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். சமுதாயத்துல நம்ம வீடு கட்டணும், கார் வாங்கணும், வெளிநாடுகள் பயணம் பண்ணணும். இதெல்லாம் பல ஆசைகள் வச்சிருப்போம். இது எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா, இந்த அனுபவிக்கும் தன்மை நமக்கு இல்லாம போச்சுன்னா, நம்ம அடைஞ்சு என்ன பிரயோஜனம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இட் இஸ் a நீட். இட் இஸ் நாட் a லைஃப். யூ நீட் த திங்ஸ். அது ஒரு தேவை. அவ்வளதான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதற்காக பல ஆண்டுகள் வாழ்கின்றோம் அதை நோக்கி. ஆனால் அடைந்த பிறகு அதை அனுபவிக்கும் தன்மை நம்மிடம் இல்லை என்றால், அடைந்தும் என்ன பிரயோஜனம் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்லபடியாக, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற லட்சியத்தை வைத்து, அந்த சந்தோஷத்திற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் என்ன? ஆரோக்கியம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, வளர்ச்சி மெயினா பேர், புகழ், கௌரவம் இது போன்ற வளர்ச்சிகளை வைத்து நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நம்பி நாம் செய்த பிறகும் கூட மனம் ஓயாமல் அனுபவிக்கும் தன்மையில் இல்லாமல் அடுத்தென்று நகர்ந்து கொண்டே இருந்து இறுதியில் வாழ்ந்தோம் என்கின்ற திருப்தியை தராமல் ஏமாந்து வாழ்க்கை அதை நோக்கி நகர்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப எப்பொழுதுதான் இந்த சூக்ஷ்ம ரகசியமாகிய இந்த உள்முகத்துல எப்பொழுதுதான் அந்த உங்களுடைய கோர், இந்த மூலம், விதை, ஆணி, வேர் எப்படி மாறும் என்றால், நீங்கள் எதை உணர்கின்றீர்களோ அப்பொழுதுதான் அது மரமாக மாறுகின்றது. எப்படி ஒரு விதை என்ன விதை போறோமோ அதுதான் செடியாக, மரமாக வரும். அது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த விதையுடைய சயின்ஸ், விதையுடைய ஃபார்முலா, விதைக்குள் இருக்கின்ற உணர்வு, அதை வச்சுதான் அது மலருது. சேம் எக்ஸாம்பிள், சேம் வே அவர் லைஃப் இஸ் ஹேப்பனிங். நம்ம வாழ்க்கையும் கூட நம்ம உணர்வை வச்சுதான் அது நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உபதேசத்தின் மூலமாக நீங்கள் உங்களுக்குள்ளேயே அக்கணமே கேட்டு பாருங்கள். என்னை நான் என்னவாக உணர்கின்றேன்? அதை தயவு செய்து எழுதி வைங்க.
அத வச்சு உங்க லைஃப்ப ஸ்டடி பண்ணி பாருங்க. பாஸ்ட் லைஃப் எப்படி நடந்தது? இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்கு? 2யும் பாருங்க. நீங்க என்ன ஆணிவேராக எழுதினீங்களோ, அதுதான் நடந்து கொண்டிருக்கும். எப்படி ஒரு உடலுக்கு மருந்து என்பது ஒரு நோய் ட்ரிகர் ஆகி வந்த நோய்க்கு மருந்து ஒரு டெம்பரவரியான சொல்யூஷனோ, அதுக்கு தீர்வு அருமருந்து என்கின்ற உணர்வையே, அந்த மூலத்தையே சரி செய்வது தான் நிரந்தரமான தீர்வு. இது மூலமா என்ன நான் முயற்சி பண்ணி சொல்ல வரேன் அப்டின்னா, நிம்மதியாக, நிறைவாக, திருப்தியாக, சந்தோஷத்தோடு, அந்த உணர்வை முதலில் உணர்வதுதான் வாழ்க்கைக்கு அடிப்படை. ஒரு வாழ்க்கையில ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும். இதுக்காக இருக்கிற ஃபார்முலா சிஸ்டம் எல்லாருக்கும் தெரியும். என்ன படிக்கணும், எப்படி வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் தெரியுது. இதெல்லாம் எதற்காக? நிரந்தரமான சந்தோஷத்திற்காக. அதுக்கான ஃபார்முலாவ நம்ம படிக்க வேண்டியது அவசியம் தானே! வாழ்க்கையை வாழ்வதற்கு உணர்வு மிகவும் அடிப்படை. காரு வாங்குறது பெருசில்ல. வாங்கி அத அனுபவிக்கின்ற தன்மை ரொம்ப முக்கியம். நல்ல ஆடி கார் வாங்கியாச்சு, அந்த கார் சரி ஏதோ ஒரு கார் வாங்கிட்டீங்க. அத அனுபவிக்கின்ற தன்மை இல்லைன்னா எப்படி அந்த விஷயம் உங்களுக்கு பயன்படும்? அதுபோல வாழ்க்கையுடைய உணர்வு என்பது அடிப்படை. இந்த ஆனந்தம் என்பதுதான் அரிய மருந்து என்கின்ற அருமருந்து. இந்த ஆனந்தம்ங்கிற ஒரு விஷயம் இது மனரீதியாக உருவாக்கப்படுவதில்லை. உணர்ச்சி கொந்தளிப்பால் உருவாக்கப்படுவதில்லை. வெளி உலகம் சார்ந்து உருவாக்கப்படுவதில்லை. இது நேரடியாக உங்கள் உயிர் சார்ந்த இருப்பாக இருப்பதினால், இந்த உயிர் ஆனந்தம் என்கின்ற பரிபூர்ண நிறைவில் வெளிப்படுவதனால், இதை உணர்ந்து வாழ்க்கையை அணுகும்போது, எந்த செயல் செய்தாலும் ஆனந்தத்தோடு, நிறைவோடு, திருப்தியோடு, நன்றியுணர்வோடு அதை அனுபவித்து வாழ இயலும். உங்கள் மனம் உங்களை தொந்தரவு செய்யாது. சமுதாயத்துல டென்ஷனா இருக்கு, மனசு டிப்ரஸ்டா இருக்கு, இரிட்டேஷனா இருக்கு, ஜலஸா இருக்கு, பொறாமையா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். பொறாமைப்படுறது சரி வராது, வாழ்க்கைக்கு உதவாது. ஆசைப்படுறது, பேராசைப்படுறது வாழ்க்கைக்கு உதவாது. ஆனா, நம்ம புத்திக்கு தெரிந்தாலும் கூட, ஏன் அது நம்ம வாழ்க்கையில வாழ முடியவில்லை என்பதை சிந்திக்க வேண்டும். இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். மத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தும் கூட, எது உங்களை அந்த நெகட்டிவிட்டி நோக்கி செய்ய தூண்டுகின்றது என்பதை சிந்தித்தால் இது புரியும். பொறாமைப்படுவதற்கான மூல காரணம், நீங்கள் உங்களுடைய விதையாக நீங்கள் என்ன உணர்கின்றீங்களோ அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் ஜெலசி. அப்ப நம்ம சரி செய்வது நம்முடைய விதையைத்தான். நம்முடைய இருப்பாக நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ, நான் தன்மையுடைய இருப்பு. அத நம்ப ரியலைஸ் பண்ணி, அந்த இருப்பை ஆனந்தம் என்கின்ற நிறைவுத்தன்மையில் நாம் மாற்றும்போது, உணரும்போது, மாற்றுவது என்பது உணர்வது. எல்லாமே உணர்வு தான். நீங்க பாருங்க, ஒவ்வொரு லைஃப்ல உங்களுடைய மெச்சூரிட்டி காலத்துல நீங்க என்ன உணர்றீங்களோ அத சிந்திப்பீங்க, அத செயலா மாற்றுவீங்க. என்ன உணர்றீங்களோ அத சிந்திப்பீங்க, செயலா மாற்றுவீங்க. இதுதான் வளர்ச்சி தான் மெச்சூரிட்டியா மாறிட்டே வருது. 20 வயசுல என்ன உணர்றீங்களோ லைஃபா வாழ்றீங்க. 40 வயசு என்ன உணர்றீங்களோ லைஃபா மாறுறீங்க. 60 வயசு என்ன உணர்றீங்களோ அது லைஃபா மாறுறீங்க.
வெளிப்படுத்துறீங்க. இது எல்லாமே டிஃபால்ட்டா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வெளியில் தேடுகின்ற நிம்மதி, நிறைவு இது எல்லாம் ஒரு சுகம். இதைவிட பேரானந்த சுகம் ஆனந்தம் என்கின்ற இருப்பு. ஆனந்தம் வெறுமனே ஒரு பரவச நிலையோ, மனம் உருவாக்கக்கூடிய அனுபவமோ அல்ல. மனதால் உருவாக்கப்படுவது பரவச நிலை. உயிரால் உருவாக்கப்படுவது ஆனந்தம். உயிரின் சுகம் ஆனந்தம். மனதின் சுகம் பரவசம். இதான் மெயினான டிஃபரன்ஸ். மனதால் உருவாக்கப்படுகின்ற சுகம் நிரந்தரம் இல்லாதது. வாழ்க்கை பாதிக்கக்கூடியது. நோயை உருவாக்கக்கூடியது. பொறுப்புத்தன்மையிலிருந்து விலகச் செய்வது. நிதானத்தை இழக்கச் செய்யும். அகங்காரத்தை ஆழப்படுத்தும் மனதின் சுகம் என்கின்ற பரவசம். உயிரின் சுகம் என்கின்ற ஆனந்தம் என்ன செய்யும்? ஆனந்தம் என்கின்ற அருமருந்து என்ன செய்யும் என்றால், உடலையும் மனதையும் உயிரிலையும் 3 லெவலில் இது வேலை செய்து, உணர்விலிருந்து ஆனந்தம் என்கின்ற உணர்விலிருந்து சிந்திப்பதினால் தெளிவான எண்ணங்களும், அந்த எண்ணங்கள் செயலாக மாறுவதினால் வாழ்க்கையும் இனிமையாக மாறி ஆரோக்கியத்தோடு, நிதானத்தோடு, நிம்மதியோடு வாழ்வதுதான் உயிரின் சுகம் என்கின்ற ஆனந்தம். நீ நல்லா கவனிச்சு பாருங்க. ஒண்ணு நம்மள பத்தி நினைச்சு துக்கப்படுறது, இல்லது உறவினர்களை பத்தி துக்கப்படுறது, இல்ல நண்பர்களை பத்தி துக்கப்படுறது. தொடர்ந்து ஏதோ ஒண்ணு கம்பேரிசன் பண்ணி அல்லது நம்முடைய எதிர்கால வாழ்க்கையில் இது நடக்கலையே என்று கடந்த காலத்தை பற்றிய துக்கத்தை நினைக்கிறதும், எதிர்காலத்தை வாழ்க்கை பற்றிய பயம், ஏதாவது ஒரு விஷயம் தொடர்ந்து சுத்திக்கொண்டே இருக்கின்றதே. நாம் எப்பொழுதுதான் நாம் எதிர்பார்க்கின்ற நிம்மதி வரும் என்றால், நீங்கள் எதை உணர்வதனால் நிம்மதி வரும், எதை உணர்வதனால் நிம்மதி வரும், எதை உணர்ந்ததினால் நிம்மதி இழந்தோம் என்கின்ற விழிப்போடு நீங்கள் கவனிக்கும் போதுதான் அது மாறுகின்றது. தயவுசெய்து ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உள்ளுக்குள் இருக்கின்ற உயிராய் இருக்கின்ற இந்த ஆனந்தம் மிக பெரும் ஒரு அருமருந்து. தொடர்ந்து இந்த ஆனந்தத்தை உணர தீர்வுகள் வெளிப்பட்டு கொண்டே இருந்து செயலாகவும் மாறும். வெறுமனே தீர்வுகள் மட்டும் உதிக்காது. அது செயலாக மாறக்கூடிய சக்தியும் புத்தியும் வெளிப்பட்டு செயலாக மாற்றும். இந்த உபதேசத்தை கேட்பவர்கள் உங்களுக்குள்ளேயே இதை உங்கள் விதை என்று எதுவாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதை கண்டறியுங்கள். அந்த விதையாக நீங்கள் நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண நிறைவை தந்ததா என்ற கேள்வியை எழுப்புங்கள். ஒரு பேசிக்கா சொல்ல ஒரு நிம்மதியை தந்ததா என்று கேள்வியை கேட்டு பாருங்கள். அப்பொழுது இந்த சிந்தனை உங்களுக்குள் உதிக்க துவங்கும். நாம் அதை நோக்கி செல்ல வேண்டும். ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப ஏன் சுவாமிஜி எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்றீங்க? ஏன் அந்த விஷயத்திலிருந்து அகங்காரத்திலிருந்து வெளிவர முடியல? இது ஒரு கேள்வி. என்னுடைய ஃபாலோவர்ஸ் கேட்ட கேள்வியும் கூட இது. ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, அது ஒரு சுகமாக மாறிடுச்சு. இந்த நான் என்கின்ற அகங்காரத்திலிருந்து நம்ம புத்திக்கு தெரிந்தும் கூட நாம் செய்வது தவறு, நாம் செய்வது சரியில்லை என்று சொன்னாலும் கூட, அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு காரணம் அது சுகமாக மாறி அடிக்ஷனா மாறிடுச்சு.
மத்தவங்கள பத்தி மத்தவங்க பொறாமைப்படுறது மீது கம்பேர் பண்றது, அவதூறு பண்றது. நமக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தா அப்படியே இவங்களுக்கு சுகமா மாறுறது. அவங்க அழிஞ்சா இவங்களுக்கு நிம்மதியா மாறுறது. இதுக்கு பேரு மனநோயாளி என்று பெயர். ஸ்ட்ரெய்ட்டா சொல்றதுக்கு ஒரு மனநோயாளி தான். என்ன முத்துன மனநோயாளி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறான். முத்தாத மனநோயாளி வீட்லயே இருக்கிறான். அவ்வளவுதான். தயவு செய்து தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உண்மையை சொல்கின்றேன். மனரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் தான் மற்றவர்களுடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல், மற்றவருடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறாமைப்படுவதற்கு காரணம் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இப்படி இருப்பார்கள். அவர்கள் உழைக்கின்றார்கள், வளர்ச்சி அடைகின்றார்கள். அது அவருடைய வாழ்க்கை. நாம் ஏன் மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டும்? மற்றவருடைய சந்தோஷத்தை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் தவிக்க வேண்டும்? இதற்கு காரணம் மனம் பாதிக்கப்பட்டு விட்டது. நமக்கு என்ன வேலை? நம்ம ஆரோக்கியமாக எடுத்த லைஃபை பொறுப்போடு, அதை ஆரோக்கியத்தோடு, சந்தோஷத்தோடு வாழ்வது. மற்றவர்கள பத்தி சிந்திப்பதே நெகட்டிவா மனநோய் தான். வேற எதுவும் இல்ல. இதுக்கு மருந்து, அருமருந்தே ஆனந்தம் தான். அல்டிமேட் சொல்யூஷன் ஃபார் த சோர்ஸ். இதை உணர்ந்ததினால் என்னுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் இப்படி ஆக மாறியது. ஆனந்தம் என்கின்ற உணர்வை உணர்ந்ததினால் நான் நிறைவாக, நிம்மதியோடு வாழ்க்கை எமக்கு கிடைத்த எல்லா வகையான உதவிகளுக்கும் நன்றி செலுத்தி 1% உங்களுக்கு உதவி யாரிடமிருந்து பெற்றாலும் கூட நன்றி மட்டுமே பொங்குகின்ற ஆனந்தத்தின் இருப்பு. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, 100% விஷயத்துல உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா, அதுல 99% நல்லது பண்ணியிருப்பாங்க. 1% உங்க ஈகோ டிஸ்டர்ப் ஆயிருக்கும். உடனே மனசு 99 மறந்துட்டு அந்த 1 மட்டும் பிடிச்சுக்கிட்டு, எப்படி இவங்க இப்படி சொல்லலாம்? எப்படி இவங்க செய்யலாம்? எகைன்ஸ்டாக மாறும். நன்று ஆழ்ந்து கவனித்து பாருங்கள். நல்லதை ஏற்றுக்கொண்டு, நல்லது கிடைத்ததற்கு ஆழ்ந்த நன்றி சொல்வது சரியான வாழ்க்கையா? அல்லது எதிர்மறையாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு துரோகம் இழப்பது நல்லதா? ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்துக்கணும். நம் உணர்வில் எந்த ஒரு எதிர்மறை உணர்ச்சிகளையும் நாம் இருப்பாக வைத்திருக்க கூடாது. இப்படி இருப்பது உயிருக்கு எதிரான செயல். தன்னுடைய இருப்பில் நான் இதற்கு முன்பு பேசிய சத்சங்கத்தையும் உபதேசம் கேட்டு பாருங்கள். தன்னுடைய இருப்பு, ஆனந்தம், நிறைவு இந்த மாரி இருப்பதினால் இதற்கு எதிரான செயல் எதை செய்தாலும் முதலில் நம் வாழ்க்கையை பாதித்துவிடும். உங்கள் இருப்பாகிய உணர்வை மாற்றுங்கள். அனைத்தும் வாழ்க்கையில் நிறைவாக நடக்கும். இருப்பை மாற்றாமல் எந்த அட்வைஸ் பண்ணாலும் உள்ளுக்குள்ள போகாது. ஒரு மரத்த
வெட்டணும் அப்படின்னா, கிளைகள வெட்டிக்கிட்டே இருந்தா, அது அழிஞ்சிருமா? இல்ல, அழியாது. வேரோட பிடுங்குனா தான் அது அழியும். இட்ஸ் அ லாஜிக். சேம் வே உங்களுடைய இருப்பு மூலம் அகங்காரத்தில் இருந்தால், என்ன அட்வைஸ் கேட்டாலும் உங்கள் நீங்க மாற்றிக்கொள்வது முடியாத காரியம். அப்ப இந்த இருப்பியே ஆனந்தம் என்கின்ற இருப்பு இருக்கின்றது. இது கதையல்ல. இதை உணர்வதினால் உங்கள் வாழ்க்கையில் உணர்வோடு, இனிமையோடு, பயமில்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்து, ஆனந்தமாக வாழ்க்கையை வாழ்ந்து வாழ முடியும் என்பதே இதனுடைய சத்தியம். ஆனந்தம் என்னும் அருமருந்து உடல் அளவிலும், மனதளவிலும், உயிரின் அளவிலும் இருப்பாக இருந்து, உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியத்தோடு, நிறைவுத்தன்மையோடு, நிம்மதியோடு எடுத்துச் செல்லும் மிக உயர்ந்த வழியே ஆனந்த உணர்வு. இந்த ஆனந்தத்தை பற்றி பல டைமென்ஷன்ல இந்த ஆத்ம உபதேசத்துல நான் பேசப்போறோம். இதைத் தொடர்ந்து இதை கேளுங்கள், உள்ளுக்குள் சிந்தியுங்கள். ஜஸ்ட் இத சிந்தியுங்க. டைம் கிடைக்கும்போது, உங்கள நீங்களே சிந்திக்கிறது தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான வழி. சற்று சிந்தியுங்கள். மெல்ல மெல்ல இது புரிய வரும். ஆனந்தம் ஒரு மிகப்பெரும் ஒரு அருமருந்தாக மாறும். ஆனந்தமே அருமருந்து என்பது மகா வாக்கியம். நீங்க எல்லோரும் ஆத்ம ஆனந்தத்தை உணர வேண்டும் என்கின்ற லட்சியத்தை இருப்பாக வைத்து, இதை நோக்கி நகருங்கள். உங்க எல்லோருக்குள்ளும் ஆத்ம ஆனந்த அனுபவம் பொங்கட்டும். நன்றி. ஆனந்தமாக வாழ்வீராக. ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திக்கின்றேன்.